வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். நம்ம இன்னைக்கு வந்து சிக்கன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். வெங்காயம், சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறைய போட்டால் தான் நல்லா இருக்கும். ஒரு 10 அல்லது 15 வெங்காயம் நறுக்கிக்கோங்க. கருவேப்பிலை, பூண்டு, தக்காளி பழம் 2 பழம் எடுத்து வச்சிருக்கேன். மல்லி பவுடர் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். சோம்பு 1/2 ஸ்பூன், மிளகாத்தூள் 1.5 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஏன்னா தக்காளி பழம் 2 போடுறோம் நம்ம. இது வந்து கறி மசால் பவுடர். கறி மசால் பவுடர் நம்ம ரெசிபிலேயே நான் போட்டிருக்கேன். கறி மசால் பவுடர்லயே வந்து நம்ம பட்டை, கிராம்பு எல்லாம் சேர்த்துருக்கோம். அதனால நான் தனியா சேர்க்கல. கறி மசால் வேற, கரம் மசால் வேற. கரம் மசால்ல பட்டையெல்லாம் தூக்கலா இருக்கும். நிறைய பேருக்கு அந்த ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் தெரியாது. கறி மசால் பவுடர் ரெடிமேடாவும் கிடைக்குது. இது வந்து 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். மஞ்சத்தூள் 1 சிட்டிகை, சீரகம் 1/2 ஸ்பூன். இது வந்து அரைக்கிறதுக்கு தேங்காய் வந்து 2 ஸ்பூன் தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். ரொம்ப வைக்க வேணாம், ரொம்ப வச்சா குருமா மாதிரி போயிடும். முந்திரி பருப்பு ஒரு 5 அல்லது 6 பருப்பு எடுத்துக்கோங்க. கொலஸ்ட்ரால் இருக்குன்னு நினைக்கிறவங்க பொட்டுக்கல்ல வச்சுக்கலாம். அப்படி பொட்டுக்கல்லையும் வைக்க பிரியப்படாட்டி கசகசா வந்து வறுத்து 1/2 மணி நேரம் ஊற வச்சு 1 ஸ்பூன் நீங்க எடுத்துக்கலாம். இஞ்சி கொஞ்சம், பூண்டு ஒரு 3 அல்லது 4, சின்ன வெங்காயம் ஒரு 6 சின்ன வெங்காயம். சிக்கன் வந்து கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன். இதுல மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன். மஞ்சத்தூள் வந்து கிருமி நாசினி. அது எப்பவுமே கழுவும் போது நல்லா கழுவிட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு வைங்க. இப்ப தயிர் கொஞ்சம் போடுறேன். புளிக்காத தயிர் போடுறேன். தயிர் எதுக்காக போடுறேன்னா அந்த சிக்கன் கவிச்சி வராது. நல்ல வாசமா ஸ்மெல் இருக்கும், கவிச்சி வாடை வராது. அதோட சிக்கனை வந்து தயிர் நல்லா சாஃப்டா ஆக்கிறோம், ஹார்டாவே இருக்காது. நீங்க சமைச்சிட்டு சாப்பிட்டு பார்க்கும்போது சிக்கன் வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டா இருக்கும். தயிரும் மஞ்சத்தூளும் சேர்த்து பெசரி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிருவோம். இப்ப நம்ம கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு செய்வோம். இப்ப நம்ம அரைக்கிறதுக்கு வதக்கிக்குவோம். ஒரு 1/4 டீஸ்பூன் அல்லது 1/2 டீஸ்பூன் ஊத்திங்கன்னா போதும் ஆயில். சிக்கனை ரெடி பண்ணி ஊற வச்சுட்டு இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சமைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இந்த வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா வந்து இஞ்சி எல்லாம் பச்சை வாடை போகணும். அதுக்காகவே நம்ம ஆயில் ஊற்றிருக்கோம். போதும், நம்ம இதை வந்து அரைச்சிருவோம். கடுகும் சீரகமும் தாளிக்கிறதுக்கு எடுத்திருக்கேன். 5 ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். வெங்காயம் பூண்டு கொஞ்சம் வதங்கட்டும். நல்லா வெந்து நல்லா கலர் மாறும். இப்போ நல்லா தக்காளி எல்லாம் மசிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம எல்லாத்துலேயும் கொடுக்கலாம். மல்லி, மிளகாத்தூள், கறி மசால் பவுடர், மஞ்சத்தூள், சீரகம், சோம்பு. சில பேர் சிக்கனை போட்டு வதக்கிட்டு அப்புறம் தூள் போடுவாங்க. இல்லை, நம்ம ஆயிலில் தூளை போட்டோம்னா அது நல்ல ஒரு டார்க் கலர் கொடுக்கும், பச்சை வாடை போயிடும். இப்போ கலர் எப்படி மாறிடுச்சுன்னு பாருங்க. ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருவோம். இப்போ வந்து ஊற வச்சிருக்க சிக்கனை தயிரோட சேர்த்து நீங்க வதக்கிடலாம். நீங்க தயிர் சேர்த்து பிரட்டி வைக்கும்போது
புளிக்காத தயிராக இருக்கணும். தயிர் புளிச்சுன்னா உங்களுக்கு குழம்பு வீணாக போயிடும். குழம்பு புளிக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் புளிக்காத கெட்டி தயிராக ஊற்றி ஊற வைங்க. கொஞ்சம் கூட கவிச்சி ஸ்மெல் இருக்காது. கறி நல்லா சாஃப்டாக இருக்கும். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். கொஞ்சம் நேரம் ஒரு 2 நிமிஷம் மூடி வைப்போம், வதங்கட்டும். நல்ல ஸ்மெல் வருது. சிக்கன் ஸ்மெல், கவிச்சி வேற ஸ்மெல், நல்ல வாசம் வேற. தயிர் ஊற்றுனதுனால அந்த கவிச்சி வாடை வரல. இப்போ வந்து நம்ம அரைச்ச விழுதை ஊற்றுவோம். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வச்சுருவோம். நல்லா வேகட்டும். சூப்பராக இருக்கு. உப்பு மட்டும் பத்தலை, உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன். நீங்கள் உரப்பு சுல்லுன்னு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ரொம்ப அதிகமாக உரப்பு சாப்பிட்றவங்களா இருந்தால் 1.5 ஸ்பூன் நான் சில்லி பவுடர் போட்டதை நீங்கள் 2ஆக போட்டுக்கோங்க. கடைசியாக இந்த மாதிரி சமயத்தில் நம்ம இறக்க போகையில் உரப்பு பத்திரைன்னு நீங்கள் போட்டு கொதிக்க விட்டீங்கன்னா மிளகாத்தூள் பச்சை வாடை வரும். அந்த சமயத்தில் என்ன பண்ணணும், உரப்பு பத்திரைனா மிளகு பவுடரை போட்டுக்கணும். சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்குது. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.